வெல்கம் டு அவர் சேனல் கைஸ். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். 20 January 2026 Tuesday இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஒன், Exim Bank became the first Indian issuer in 2026 to raise 1 billion overseas through a dual tranche a long duration US dollar bond. எக்ஸிம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த பேங்க் வந்துட்டு 2026 ஆண்டில் வந்து வெளிநாட்டில் 1 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான டூயல் ட்ராங்கி லாங் டியூரேஷன் டாலர் பாண்ட் வந்து வெளியிட்ட முதல் இந்திய நிறுவனம் ஆகும். ஓகேவா? இதன் மூலம் என்ன ஆகுதுன்னா, இந்தியாவோட வெளிநாட்டு வர்த்தகத்திற்கான நிதி வசதி வந்து அதிகரிக்கும். செகண்ட் ஒன், World Bank's Global Economic Prospects January 2026 projects India's GDP growth at 7.2% in FY26 revised upward. வேர்ல்டு பேங்க் வந்துட்டு குளோபல் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட்ஸ் அறிக்கையின்படி FY 2025 to 2026 இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி வந்து 7.2% கணிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய பொருளாதாரம் வந்து உலக அளவில் வலுவான நிலையில் இருப்பதை வந்து இது காட்டுது. ஓகேவா? தேர்ட் ஒன், 49 cryptocurrency exchanges were registered with FIU in FY 2024 to 2025 under the PMLA for AML CTF compliance. 2024 to 2025 49 கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் வந்துட்டு FIU அதாவது ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இந்தியாவில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு PMLA பணப்புழக்கம் தடுப்பு சட்டம் மற்றும் AML CTF மணி லாண்ட்ரிங் அண்ட் டெரர் ஃபினான்சிங் தடுப்பு இது வந்து விதிகளுக்கு உட்பட்டதாகும் அப்படின்னு இந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன், கனரா பேங்க் பார்ட்னர்டு வித் NPCI பீம் சர்வீசஸ் லிமிடெட் டு ஆஃபர் UPI சர்வீசஸ் யூசிங் பேங்க் பிளக்-இன்ஸ் ஆன் இட்ஸ் ஆப். கனரா பேங்க் வந்துட்டு NPCI பீம் சர்வீசஸ் லிமிட்டோட இணைஞ்சி அதோட வங்கி செயலியில் UPI சேவைகளை வழங்க ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. இதனால் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் வந்து மேலும் எளிதாக இருக்கும். Fifth one, FEDAI has been recognized by RBI as the SRO for all authorized dealers under the Omnibus SRO framework January 2026. FEDAI அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டீலர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. ஆர்பிஐயால் ஆம்னிபஸ் SRO ஃப்ரேம்வொர்க் கீழே அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட டீலர்களும் SRO ஆக அங்கீகரிக்கப்பட்டது. இது வந்துட்டு வெளிநாட்டு நாணய பரிவர்த்தனைகளை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு உதவும். நெக்ஸ்ட் ஒன், த 5th edition of Niti Aayog's Trade Watch Quarterly focuses on structural shifts in India's trade and export competitiveness. இந்தியாவில் வந்து வர்த்தக மற்றும் ஏற்றுமதி போட்டித்திறன் வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட்ஸ் அதாவது கட்டமைப்பு மாற்றங்கள் மீது கவனம் செலுத்துது. இந்த நிதி ஆயோக் ட்ரேடோட 5th எடிஷன் சொல்லியிருக்காங்க. Seventh one, Karnataka Bank received RBI and Karnataka government approval to collect state revenue via Khajane to IFMS. கர்நாடகா பேங்க் வந்துட்டு கஜானே டு IFMS மூலம் மாநில அரசின் வருவாய் வசூலிக்க கர்நாடக அரசும் RBIயும் அனுமதி வழங்கியிருக்காங்க. இது வந்துட்டு அரசு நிதி மேலாண்மையை மேம்படுத்தும். Eighth one, the Ministry of Finance DFS advised PSBs to launch a composite salary account package for central government employees. DFSனா Department of Financial Services. ஓகேவா? PSB பொதுத்துறை வங்கிகளுக்கு மத்திய அரசு ஊழியர்களுக்கான காம்போசிட் சேலரி அக்கௌண்ட் பேக்கேஜை வந்து அறிமுகப்படுத்த அறிவுறுத்தியுள்ளது. ஓகேவா? 9th one, Calogosius University inaugurated the IIT Mandi Catalyst Satellite Center in Greater Noida to support startups and deep tech innovation. கிரேட்டர் நொய்டாவில் வந்து IIT Mandi Catalytic Satellite Center வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இது வந்து ஸ்டார்ட் அப் மற்றும் டீப் டெக் இன்னோவேஷன் வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்டிருக்கு.
10th one, MS Dhoni was appointed Goodwill Ambassador for the Pune Grand Tour 2026 to be held in பூனே. எம்எஸ் தோனி வந்து குட்வில் அம்பாசிடராக பூனே கிராண்ட் டூர் 2026 வந்து நியமிக்கப்பட்டுள்ளார். இது வந்து இந்திய சுற்றுலா வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Indian Railways set a record by handling the highest number of interchange freight trains in a single day on the DFC network. DFC அப்படின்னா Dedicated Freight Corridor. ஒரே நாளில் அதிக எண்ணிக்கையிலான இன்டர்சேஞ்ச் ஃப்ரைட் ட்ரெயின்ஸ் வந்து கையாளப்பட்டு சாதனை பெற்றிருக்காங்க. இது வந்து சரக்கு போக்குவரத்து திறன் வந்து உயர்ந்துள்ளது. 12th one, Israel announced its immediate withdrawal from 7 United Nations agencies after an internal review. இஸ்ரேல் வந்து அதோட உள்நாட்டு ஆய்வுக்கு பிறகு 7 ஐக்கிய நாடுகள் அமைப்புகளிலிருந்து உடனடியாக விலகல் அறிவித்திருது. அதாவது இஸ்ரேல் வந்து அதிலேருந்து விலகியிருக்காங்க. ஓகேவா? இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சு. பை காய்ஸ்.